பிபிஎஸ் கட்டுப்பாட்டில் வைக்க சில எளிய வழிமுறைகள் உள்ளன. முதல், காலை நேரத்தில் சுமார் 20 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யவும். பிபிஎஸ் குறைக்க யோகா மற்றும் தியானமும் பயனுள்ளது. மூச்சு பயிற்சிகளை சுமார் 15 நிமிடங்கள் செய்யவும். ஹெர்பல் கேமர் மருந்துகளும் உதவும். வழிமுறை மருந்துகள். காலை லைகோபின் மாத்திரை 1, பாமாட்டா நெட்டில் ரூட் கலந்தது மாத்திரை 1. மதியம் சுமார் 4 மணிக்கு பெரிய டீஸ்பூன் அளவு வறுத்த பம்கின் விதைகள். இரவு லைகோபின் மாத்திரை 1, பாமாட்டா நெட்டில் ரூட் கலந்தது 1 மாத்திரை. சேர்க்க வேண்டியவை: பப்பாளி, தக்காளி, மாதுளம் பழம் மற்றும் இதர பழங்கள். தவிர்க்க வேண்டியவை: ஜங்க் பீ, பாலாடைக்கட்டி, வெண்ணெய் மற்றும் அதிக கலோரிகள் உள்ள உணவுகள். சைவ உணவுகளில் உணவு மிகவும் நல்லது. இவ்வாறு கடைபிடித்தால் பிபிஎஸ் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும். நான் 83 வயது, இதையே கடைபிடித்து வருகிறேன். மேலும் ஒரு யூரோலாஜிஸ்ட் கண்காணிப்பு அவசியம். பிபிஎச் அளவு அதிகரித்தால் புரோஸ்டேட் புற்றுநோய் வர வாய்ப்பு அதிகம். பிபிஎஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை பயமில்லை. அடிக்கடி வயிறு ஸ்கேன் செய்து பாருங்கள். என்லார்ஜ்மெண்ட் தாமதமாக இருந்தால் யூரோவை அணுக வேண்டியிருக்கும்.